சிவாய நமக. ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவிபூர்வ புண்ணியனாம் லிகேதேஜன். ஹரியோம் நம பகவதேகாளி பத்ரகாளி ராராபாவ அட்டம்பேதம் குருக்கம்பட்டு சிவாய நம. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. அப்போ குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டினுடைய பலன், குரோதி வருஷத்தினுடைய பலனை மீன ராசிக்கு நாம் சொல்ல போகிறோம். மீன ராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா குருவுடைய ராசி. ராசிநாதன் குரு 2ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஜாதக ரீதியான அமைப்பு மிதுன ராசி விருச்சக லக்னம். விருச்சக லக்னமாக ஜாதகம் இந்த தமிழ் வருஷம் உதயமாக இருக்குது. விருச்சகம்னா செவ்வாயுடைய லக்னம். 2ஆம் இடம் சுத்தம் 3ஆம் இடம் சுத்தம் 4ல் லக்னாதிபதி செவ்வாய் 4ல், 4க்கு அதிபதி சனியும் 4ல். அப்போ இந்த லக்ன ரீதியை பார்க்கும்போது ராசிக்கு 12 சனி. அயன சயன சுகம். மீன ராசிக்காரெல்லாம் வெளியூர் வெளிநாடு வெளியூர் சமாச்சாரங்கள் விரைய செலவுகள் கொஞ்சம் நிறையா வரும். அதுகளெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு ஜமாளிச்சுக்கணும். ரியலாகவே ராசியில் சுக்கிரன் புதன் ராகு. அதாவது சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 5ல் போய் உட்காந்துருக்கிறாரு. 7 அதாவது ராசிக்கு 3 12க்கு அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கிறாரு ராசிலேயே. இது ஒரு சிறப்பு அம்சம். 2ல் குரு. அதாவது மீன ராசிக்கு குரு அதாவது பிறந்தபோது 2ல் இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு யோகம். இப்போ கோச்சார ரீதியாக இப்போ குரு பயிற்சி இப்போ 3க்கு வந்துருச்சுங்க. ராசிநாதன் 3ல் மறையிறது. மீன ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ல் மறையக்கூடாது. மறைஞ்சால் சோதனையும் வேதனையும் கலந்த மாதிரி ஒரு தைரியம் வீரியம் இதுகள் எல்லாமே சோதனையான காலமாக இருக்கும். அப்போ மீன ராசிக்காரர் எதுலேயுமே இருநில புத்தியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ மீன ராசிக்கு அதே மாதிரி சனியும் 12லிங்க 7.5 சனி ஸ்டார்ட். 7.5 சனி ஏதாவது ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்றாரு. இது ஒரு பெரிய குறையில்லை. வயசுக்கு தகுந்த மாதிரி 7.5 பெரிய பாதிப்பையும் செய்யாது, பெரிய குறையும் செய்யாது. அதாவது அவங்க திசாபத்திக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆனால் இந்த ஜாதகத்தில் என்னங்கன்னா பிறந்தபோது என்னங்கன்னா சந்திரன் 5க்கு அதிபதி 12ல் போய் உட்காந்து 4ல் உட்கார்ந்தார். கேந்திரம் ஏறுறாருங்க. திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறுறது ஒரு விசேஷம். 5 சுத்தம் 6 சுத்தம் இந்த ராசிக்கு 7ல் கேது, 8 சுத்தம் 9ல் 10 11 12ல் செவ்வாயும் சனியும். இந்த ஜாதகத்துக்கு மீன ராசி பொறுத்த வரைக்கும் குரு தமிழ் வருஷம் பிறந்தப்போ நல்ல இடத்துல இருக்கிறாரு. பிறந்து சித்திரை குரு 3க்கு மறைகிறாரு. இந்த 3ல் மறைஞ்ச குரு அதே சித்திரை வரைக்கும் 3லேயே தான் இருப்பாருங்க. அப்போது ராசிநாதன் 3ல் மறைஞ்சதுனால என்னென்னா எந்த சூழ்நிலை என்றாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறோனுங்க. குரு தான் அவருக்கு ராசிநாதன். குருவே 3ல் மறையக்கூடாது. ராசிநாதன் 3ல் மறைஞ்சிட்டா எதுலேயுமே என்ன யோகம் இருந்தாலும் என்ன பாதகம் இருந்தாலும் எதையும் யோசித்து செய்கிறது நல்லது. 3ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் குரு மறையக்கூடாது. 12ல் சனி வேறு விரை சனி. மீனராசிக்காரர் எதுலேயும் ஒரு நிதானமாக செயல்பட்டால் வெற்றியாளராக மாறலாம். திசாபுத்தி யோகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய அளவு யோகம் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து ஜோசியரை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லது கெட்டது பார்த்து அதுக்கு பரிகார பலன்கள் கோயில் எந்த கோயில் போகலாம் என்ன பண்ணலாம் எப்படி சாமி போகலாம் பரிகார பலனை பார்த்து நாம் இந்த 1 இயரை ஜீரணித்து வெற்றியாளராக மாறணுங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. நன்றி, வணக்கம்.